எஸ், உள்ள போறாரு நம்மளோட டான்சர் தீபக். டே 5 முதல் போட்டி நிறைவு பெற்று டீம் மகாப்ஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். இந்த நாளோட இரண்டாவது போட்டி இன்னும் சற்று நேரத்தில் துவங்கப்பட உள்ளது. டிகே கிளாடியேட்டர்ஸ் தேவநேரி குப்பம், கிரிக்கெட் கிரஷர்ஸ் பனங்காட்டு குப்பம். இந்த இரு அணிகளும் விளையாட இருக்கின்றார்கள். இதுல பனங்காட்டு குப்பம் அணி கிரிக்கெட் கிரஷர்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் செய்யறதா அறிவிச்சிருக்காங்க. அத போட்டி தான் இப்ப நம்ம லைவா பார்த்துட்டு இருக்கோம். முதல் பால வீச தயாராக இருக்கின்றார்கள். கிளாடியேட்டர்ஸ் டீம் அண்ட் கிரிக்கெட் கிரஷர்ஸ் டீம் ரெண்டு பேர்ட்டும் 12th மேன் வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு கேட்டோனே அனுப்புனதுக்கு ரொம்ப நன்றி. கிளாடியேட்டர்ஸ் டீம் முதல் பால் போட போறாங்க. அம்பையர் 2 பேர்ல காமிச்சு தம்பாப்பா காமிச்சாரு. எஸ், ஓகே. என்ன இவ்வளவு நேரம் அங்கிட்ட ஆடிட்டு திடீர்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க ரோலை. ஓகே, ஸ்ட்ரைக்கர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக மச்சான் முத பால் எனக்கு வேணாம், நீயே எடுத்துக்கோ, நான் சாமி விட்டுறேன் அப்படின்ற மைண்ட் செட் போல. எச்சு முத பால் ரன் அவுட்டா. ஐயோ, கீப்பர் விட்டுட்டாங்க. ஓ மை காட், ஓ மை காட், முத பாலே விக்கெட். இந்த மாதிரி ஒரு வரப்பிரசாதம் எங்கேயாவது கிடைக்குமா கோபால்? பால் ஃபீல்டர் கையில தான் இருக்கு. ஸோ சிங்கிள் கிடையாது. பட் இருந்தாலுமே அந்த ரிஸ்கி சிங்கிள் ஓடினாங்க. கீப்பர் என்ன பண்ணிருக்கணும்னா ஸ்டம்புக்கு பின்னாடி நின்றுக்கணும். முதல் பால் தான் உனக்கு சொன்னேன், ரெண்டாவது பால் நானே எடுத்துறேன்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைக்ல இருந்து ஓடி வந்துட்டாரு போல. எனக்கு தெரிஞ்சு அதான் இருக்கும். அடராடா, நல்ல பேஸ், நல்ல ரா பேஸ், நல்ல ஸ்பீடா போறாப்ல பவுலர். இந்த மேட்ச்ல ஏதோ நடக்க போகுது. ஓ சூப்பர் பால். பட் ஆனா கொஞ்சம் வெளியே போட்டாரு போல. ஒய்டு இங்கிருந்து பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது. ஒய்டு போட்டா மட்டும்தான் குண்டக்க மண்டக்கு கொஞ்சம் தெரியுது. ஓகே, லோ புட்டாசே. ஐயோ, கேட்ச் மிஸ்ஸுங்க. கேட்ச விட்டாரு. கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேட்ச் தான். கொஞ்சம் பின்னாடி போய்க்கலாமா? பின்னாடிலாம் போக முடியாது. அவ்வளோ மண்ணில் காலை அடுத்து எடுத்து வச்சா கால் பின்னாடி போகாது, உள்ளெல்லாம் போகுது. மண்ணாளி வெளியே போட்டுருமா? சரி, நைட்டு நம்மளோட கமெண்டேட்டர் இந்த வேலையை பண்ணுவார். மண்ணெல்லாம் எடுத்து வெளியே போடுவார். ஸோ நாளைக்கு கிரவுண்டு சூப்பராக ஆகிடும். ஷாட் 6 இன்சைட் அவுட். வெளிய ஆள் இருக்காங்களா? அம்பையர் ஜி என்னன்னு சொல்லுங்க. 6 எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல சூப்பரா தூக்கி அடிச்சாருங்க. ஓகே, நம்மளோட குயின்ஸ்ல ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்டர்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. சங்கோண்ணா யாருங்கண்ணா? குயின்ஸ் சொன்னேன். சர் குயின்ஸ். ஓகே, அடடடடடடா. 2 பால் கொஞ்சம் சுத்திக்கிட்டு இருக்காரு. பால் வேற எங்கிட்ட போறதுனால கொஞ்சம் திணறாரு போல பேட்டர். ஒரு சிஎஸ்கே ரசிகர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நேத்து கிடைச்சது. வின் பண்ணிட்டாங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஒரு ரன் தான் கேரண்டி. எப்ப மண்ணையும் பிளந்துக்கிட்டு ஓடுறாங்கப்பா இவங்க. ஐயோ, நெவர் ரன் மிஸ்ஃபீல்ட். அதேதான். ஏன்டா ஓட சொன்ன என்னையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சைக்கிள் வந்து திட்டுறாங்க. போடா அவன் மேல கோச்சிக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டாருப்பா. அதேதான், கோச்சிக்கிட்டாரு. முதல் விக்கெட் டவுன். இங்க ஆக்சுவலா இது கொஞ்சம் தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க தான் இருக்கு, இன்சைடு சர்க்கிள் தான் இருக்கிறாங்க. அதனால மேபி கண்டிப்பாக காண்டா இருப்பார்கள். ஏன்னா 2 பேட்டருமே கொஞ்சம் டீசெண்டா ஆடிட்டு இருந்தாங்க. கிரிக்கெட் கர்ஷஸ் முதல் விக்கெட் எடுத்திருக்காங்க. டிஜே அப்பா என்னமா பண்றீங்க?
ஓகே பேட்டர் ரொம்ப நேரம் கழிச்சு வந்த மாதிரி இல்லை. ஓகே அதை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிங்க. பேட்டிங் டீம் வந்து கொஞ்சம் யார் அடுத்த பேட்டர் அப்படின்றத கொஞ்சம் ரெடி பண்ணிருங்க முன்னாடியே. அம்பையர் அங்கே அதான் சொல்லிட்டு இருக்காரு, ஏன்னா டைமிங் ரொம்ப வேகமாக முடிக்கணும், அது காரணத்துக்குனால. சரி ஓகே, ஒரு தேவையில்லாத ரன் அவுட்டுக்கு அப்புறம் பேக் டு மேட்ச். தூக்கி அடிச்சாரு பாருங்க. ஓகே என்னங்க ரிவர்ஸ் ஷாட்ல தூக்கி அடிச்சாரு பாருங்க. பேட்மேன் தூக்கி அடிச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட். ஓடு வேற மாதிரி ஏ பால் கேக்குறாங்கப்பா. ஓகே அடுத்த பால் ஹேட்ரிக் சிக்ஸ் வருமா? கொஞ்சம் மிஸ்ஸுங்க. ஹேட்ரிக் விக்கெட்டு மிஸ் இன்னைக்கு காலையில், ஹேட்ரிக் சிக்ஸ் இன்னைக்கு மிஸ்ஸு. எனக்கு வருத்தம்பா, எனக்கு வருத்தம். ஓஹோ கேட்சா இல்ல இல்லங்க. நல்ல ஃபீல்டிங். ஓகே நல்ல த்ரோ, பின்னாடி பேக்கப் ஆல் இருந்ததுனால ஒரு ரன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத ஓடி இருக்கலாம் 2 ரன். ஏற்கனவே ஒரு ரன் அவுட் ஆனதுனால போக விருப்பப்படல. அதேதான். ஓகே ஒரு டாட் பால். விக்கெட்டுக்கு அப்பீல் கேக்குறாங்க. ஆனா பேட்டுக்கும் பந்துக்கும் 6 அடி தூரம் இருக்கிறதுனால வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அம்பையர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. ரொம்ப நேரம் பவுண்டரியா இல்லைங்க. ஒரு ரன் மட்டுமே. எஸ் தீபன் கும் தாத்தா அப்படின்னு ஓவரை முடிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. ஸோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. கிரிக்கெட் கிரஷர்ஸ் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க, டாஸை வின் பண்ணி. அண்ட் 2 ஓவர் முடிவில் 25 ஓட்டங்கள் எடுத்து 1 விக்கெட் இழப்புக்கு இருக்காங்க. மியூசிக் என்னாச்சு? பட்டன் வேலை செய்யல, போடுவார். இல்ல வரும். ஒன்றும் இல்லை, கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இணைப்பில் ஒரு இடையூறல், வேற ஒன்றும் இல்லை. ஓகே 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 ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து அவுட் சைடுல. ரொம்ப வேகமா ஓடி வந்தாரு. கேட்ச் மிஸ். என்ன நீ கால்ல நிறைய டிராப் கேட்ச் ஆயிட்டு இருக்குது. இதெல்லாம் கேட்சே கிடையாது, இது நோ மேன்ஸ் லேண்ட்ல விழுற பால். மற்ற கிரவுண்டா இருந்தா கொஞ்சம் வேகமா ஃபீல்டர்ஸால ஓட முடியும். இதுலயும் அதே எதிர்பார்த்தா அது கஷ்டம்தான், ஏன்னா மண் ரொம்ப ஆழமா இருக்கு. அண்ணன் கருத்தா பேசுறாரு. கருத்தா பேசலப்பா, கரெக்டா பேசுறேன். ஓகே சரி, அதே மாதிரி ஸ்விட்ச் இட்டு ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன், முடியல. டாட் பால். எஸ், இந்த மாதிரி ஒரு செட்டப்ல வந்து ஃபீல்டர்ஸ் ஓடி இருக்க மாட்டாங்க யூசுவலா நிறைய பேர். அதனால கொஞ்சம் கஷ்டம் தான் பாலை ரீச் பண்றதுக்கு.
ஓகே கேட்ச் அதுவும் கிடையாது. அடி அவுட்ரா க்ளோஸ் கால் அம்பையர் ஜி. ஓகே ஓகே மூணாவது அம்பையருக்கு வேலை வந்து விட்டது. வாருங்கள். எஸ் விமல் சர்மா நம்மளோட ஸ்ட்ரைட் அம்பையர் ரிவ்யூ போயிருக்காரு. கொஞ்சம் க்ளோஸான கால் தான், ஸோ அதனால ரிவ்யூ போயிருக்காரு. என்ன விமல் சர்மா நேத்து ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டாரு டெஸ்ட் மேட்ச்ல இருந்து, ஒரே ஃபீலிங்கா? என்னாச்சு ப்ரோ? ரைட் ரிவ்யூ. ஆமா ரொம்ப ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்க்குலாம் கண்டிப்பா அது ஃபீலிங்ஸ் இருக்கும். கண்டிப்பா அவரு மிகப்பெரிய ஃபேன் உள்ள நிக்கிறவரு. யா அந்த ஃபேன் விமல் சர்மா நம்மளோட ஸ்ட்ரைட் அம்பையர். விமல் சர்மா அண்ட் டிசிஷன் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அவுட்னு சொல்லி இருக்காங்க. எஸ் ஸோ நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட் கொடுத்திருக்காரு. இப்போதான் கையை தூக்குறாரு விமல் சர்மா. ரோஹித் சர்மா போன ஃபீலிங் கொஞ்சம் இருந்திருக்கு அவருக்கு, இப்போதான் ஸ்ட்ராங்கா அவுட் கொடுக்குறாரு. ஓகே நன்றி. ஸோ விக்கெட் இழந்திருக்காங்க, இரண்டாவது விக்கெட். அண்ட் மூணாவது ஓவர்ல 2 விக்கெட் விட்டுருக்காங்க. பட் கரண்ட் ரன் ரேட் நம்ம 11ல தான் இருக்கு. டீசெண்டா தான் இருக்கு. வாய்ப்பில்லை. ஆஹா முட்டாஸ் பால் இங்கேயோ போயிருந்திருக்குன்னு நினைச்சேன். நான் கீப்பர் கைக்கே போகுன்றத நினைக்கல. 2 விக்கெட்டு, 2மே ரன் அவுட். என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? நோ பால் அம்பையர். நோ பால். ஃபுல் டாஸ்ல ஒரு நோ பால். ரெண்டாவது ரன் ஓடுறீங்களா? எஸ் ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரன் குயிக்கா ஓடிட்டாங்க இந்த முறை. நோ பால் கன்ஃபர்மேஷன் ஆயிருது. ஆக மொத்தத்துக்கு ஃப்ரீ ஹிட் நோ பால் +2. இந்த பால் ஃப்ரீ ஹிட், இந்த பாலுமே வந்து ஃபுல் டாஸா போடக்கூடாது, அப்படி இல்லாட்டி பவுலிங் டீமுக்கு வந்து டேஞ்சர் ஆயிரும். என்ன ஷாட்ங்க இது? ஏய் தினாரா 6ங்க சூப்பர்ங்க. எதுக்குறாங்க? நான் அப்படியே ரைட் எடுத்து வாங்க போறேன். ஓகே மறுபடியும் ஒரு நல்ல ஷாட்டே கேப்ல. வாய்ப்பு ஏதாவது இருக்குதா? இல்ல, ஒரு ரன் மட்டுமே. ஏய் அவரையா லாங்ல விட்டுங்க. பட் பரவாயில்ல. இப்படி எல்லாம் நீங்க போன பால் நேரா டான்சர் சைடு போனாலும் அவர் போகலனாலும் பாலாவது போய் விட்டது. ஓகே ஓவர் முடிஞ்சிருக்கு. எவ்வளவு run? அண்ட் ஸ்கோர் கார்டு அப்டேட் ஆயிட்டு இருக்கு. அது நடுவுல எனக்கு ஒரு சின்ன கேள்வி மிஸ்டர் சங்கு. எஸ் கேளுங்க, அதுக்கு பிரைஸ்லாம் தர மாட்டோம். பிரைஸே வேண்டாம் எனக்கு. okay. இந்த அலைகள் வந்து இன்னைக்கு சிறப்புமா பயங்கரமா சீருதே, என்ன கதை, எதனால இப்படி ஆகுது? உன்னோட பேச்சை கேட்கறதுக்காக கரைக்கு வர ஆசைப்படுது. சரி நான் உங்களுக்கு பிரைஸ் தரேன். அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க போங்க. சரி சொல்லுங்க, எனக்கு உண்மையான இது சொல்லுங்க, எதனால இந்த மாதிரி இன்னைக்கு அதிகமா இருக்கு? பௌர்ணமி வரப்போகுது இல்ல, பௌர்ணமி வரப்போகுது, ஆஃப் சைடு பால் ஆஃப் சைடு சைடு Okay, ஆஃப் பால் ஆஃப் right. சைடு. அதனால ஹை டைடு, அதாவது ஒரு டைமிங் ஏத்த மாதிரி தான். லோ டைடு ஹை டைடுன்னு ஒரு டைமிங் இருக்கு, அந்த டைமிங் தான். ஆஹா ஓகே சூப்பர். இன்று ஒரு தகவல் உங்க எல்லாருக்கும் லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு. ஆமா வேற அண்ட் ஒண்ணும் இது இல்ல. மட்டும் இல்லாம உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின்லாம் நாங்க வச்சிட்டு இருக்கோம். அப்படியே லைவ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு குவிஸ் வரும். பட்டு நம்ம போன் எடுத்து ஒரு மெசேஜை போட்டு விட்டீங்கன்னா 1000 ரூபாய் ஜிபே உங்களுக்கு. ஸோ அதேதான். அப்படியே லைவ் ஸ்ட்ரீமிங்ல நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். லைவ் ஸ்ட்ரீமிங்ல அதையும் பார்க்கலாம். இன்னைக்கு மார்னிங்ல இருந்து விளையாடுற மேட்ச், அந்த டீமோட ஜெர்சிலாம் வந்து இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா டீம் ஜெர்சியை பத்தி சொல்லி ஆகணும். அண்ட் அதை சொல்லும் போது உங்களோட Dress இன்னைக்கு பக்கமா இருக்கு. கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. ஓ வைபிள் அண்ணன் இருக்கிறாரு. அண்ணனோட வண்டி கலர்லயே நீங்க வந்திருக்காரு, சிவப்பா வந்திருக்காரு. ஓகே அடுத்த ஓவரோட முதல் பால் 2 ஓவர் சூப்பர் டூப்பரா போய் இருக்குது. என்ன ரன் அவுட் மட்டும் தான் விழுந்திருக்குது நடுவுல. சோ அடுத்து ஆட இருக்கும் அணியினர் 96 மாமல்லபுரம் வர்சஸ் ட்ரீம் மாஃபியா கோவளம். 96 ரெண்டு டீம் கேப்டனும் டாஸ் போடும் இடத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஓகே நல்ல பால் நான் நினைச்சேன். மாமல்லபுரம் வர்சஸ் ட்ரீம் மாஃபியா கோவளம். அது ஒயிட் பால் அப்படின்னு சொல்லி அம்பையர் சொல்லிட்டாங்க. பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க, டாஸ் போட்டுடலாம். அடடடடா. நல்ல ஃபாஸ்டிஷான ஒரு பால்.
டாட் பால். ஸோ அடுத்த மேட்ச் ட்ரீம் மாஃபியா வர்சஸ் 96. டீம் கேப்டன்ஸ் கொஞ்சம் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு போயிடுங்க. பிரபோன் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு டாஸுக்கு. ஓகே, ரெண்டு பேருக்கு நடுவுல 2 ரன்னா 1 ரன்னா இல்ல, ஃபீல்டர் எங்க இருந்தோ ஓடி வந்து வேகமா எடுத்துட்டாரு. 1 ரன் மட்டும். ஃபீல்டிங் செட்டப் பேசி வச்சு ஒவ்வொரு பாலுக்குமே வந்து செம்மையா பால் பண்ணிட்டு இருக்காங்க பவுலிங் டீம். ஓ சூப்பர் பால். ரொம்ப ரொம்ப க்ளோஸா போயிருக்கு. அண்ட் உங்க எல்லாருக்கும் டிஆர்எஸ் இருக்கு, அதை மறக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா மறுபடியும் நாங்கள் செக் பண்ணுவோம். டிஆர்எஸ் ஆப்ஷனும் வச்சிருக்கோம். வெளியே வா அம்பையர் பவுண்டரி கொடுத்திருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து நடக்க இருக்க போட்டியானது 96 மாமல்லபுரம் வர்சஸ் ட்ரீம் மாஃபியா கோவளம். 2 பேருக்கு டாஸ் டைம். ஐயோ மாதிரி கேட்ச் மிஸ்டர் சங்கு. கேட்ச பாத்தீங்களா இன்னைக்கு? ரூல்ஸ் தான் தெரியுங்க. இன்னைக்கு டேவோட நல்ல கேட்ச் பா. ஆமாங்க, இன்னைக்கு டேவோட ஒரு சூப்பர் கேட்ச் தான் இது. 5 ஓவர்ஸ் மேட்ச். ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே, 2வது ஓவர் பவர் பிளே. மற்றபடி லெக் பைக்கு ரன் கிடையாது. ஓகே ஓகே டிஜே ஒரு நிமிஷம் சவுண்ட் குறைங்க. லெக் பைனாலே சொல்லுங்க. சோ ஒரு bowler ஒரு ஓவர். ஓகே கேட்ச் கொஞ்சம் செக் பண்ணுங்க. தேர்ட் அம்பையர். எஸ், சோ தேர்ட் அம்பையருக்கு ஒரு ரிவ்யூ வந்திருக்கு. கேட்ச் செக் பண்றதுக்காக ஒரு ரிவ்யூ, ஒரு லீகலான கேட்சா இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன செக். அண்ணா ஷாட் அசால்ட்டான ஷாட் சீரியஸ்லி. டாஸில் 96 வின் பண்ணிருக்காங்க. டாஸ் வின் பை 96. bowling first and டாஸில் வெற்றி பெற்ற 96 அந்த டீம் கேப்டனுக்கு ஒரு சின்ன பரிசு, வெள்ளி காயின், அதாவது டாக்டர் கலைஞர் அவர்களின் முகம் பொறிக்கப்பட்ட வெள்ளி காயின் பரிசாக வழங்கப்படுகிறது. ஓகே டிசிஷன் அவுட் அப்படின்றத வந்து கிளியர் பண்ணிருக்காங்க. ஷாட் நல்ல ஷாட் பா சீரியஸ்லி. பெருசா வந்து ஸ்ட்ரென்த் கொடுத்தாச்சா அப்படியே போயிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட். பட் கடைசியில வந்து நல்ல கேட்ச். அங்க நீ காலைல இருந்து பெருசா நம்ம எல்லாமே டிராப் கேட்ச் தான் பார்த்திருக்கோம். பட் அதுக்கேற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒட்டுமா சூப்பர் டூப்பரான ஒரு கேட்ச் ஒன்று பார்த்தோம். நல்லா இருந்தது பவுண்டரியில. இந்த ஓவர்ல விக்கெட் விழுந்திருக்குது. bowling team finally they gets credit. ஃபீல்ட்லாம் செட் பண்ணி கடைசியாக விக்கெட் எடுத்துருக்காங்கப்பா. ஆஹா ஒரு நல்ல அக்கறை. த்ரோ அடிக்கல, ஏன்னா பின்னாடி ஆள் இல்லாத காரணத்தினால த்ரோ அடிக்கல. பேட் ஏஜ் அப்படின்றது வந்து தெரியுது. சரியான முடிவு தான் அது, த்ரோ அடிக்காம இருக்கிறது. ஏன்னா பேக்கப்ல பார்த்தா யாருமே கிடையாது. இன்னொரு எக்ஸ்ட்ரா ரன் கொடுக்கறதுக்கு த்ரோ அடிக்காமலே இருந்துருவேன் அப்படின்னு நல்ல டிசிஷன். அண்ட் 4 ஓவர் முடிவில் கிரிக்கெட் கிரஷர்ஸ் 43 ஓட்டங்கள் எடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. கரண்ட் ரன் ரேட் 10ல போயிட்டு இருக்காங்க. போடுங்க டிஜே. ஓகே 4 ஓவர்ல 41. நல்ல ஸ்கோர் ஆக்சுவலா. 10 ரன் ரேட்டு ஒரு 10 கணக்கில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஓவர் யாருக்கு சாதகமா போகுது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இந்த ஓவர்ல யூஸ் பண்ணா பேட்டிங் டீம் இல்லாட்டி bowling டீம் தான். ஓகே டைம் ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் ஃபீல்டு வந்து கொஞ்சம் வேகமா முடிச்சு விட்டுருங்க. ஷாட் பாய் ஃபுல் ஸ்டம்பை கவர் பண்ணி லெக் சைடுல போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பிட்ட ஒரு பால். பால் கேக்குறாங்க. பால் ஓகே
மாதிரி ட்ரை பண்ணாரு. எட்ஜா எல்லாரும் அப்பீல் கேக்குறாங்க. அதே அவுட் கொடுத்துட்டாருங்க. நைஸ். ஓகே ஓகே, அம்பையர் ரிவ்யூ இது பண்ணி கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிவ்யூ இல்லையாப்பா, முடிஞ்சிடுச்சா, அதனால டைமிங் முடிஞ்சிச்சா, அதனால வந்து ரிவ்யூ இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு விக்கெட்டு ஆக்சுவலா டாட் பால் 6க்கு அப்புறம் ஒரு நல்ல ரிப்ளே பவுலர் கிட்ட இருந்து விக்கெட் எடுத்துருக்காங்க. பட் ஆனால் உண்மையிலே நல்ல ஸ்ட்ரைக்குங்க, வந்தோடனே சட்டுன்னு ஒரு ஷாட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணார். பட் அதான் சிக்கலை. ஸோ எட்ஜில் வந்து கேட்ச் ஆயிருச்சு விக்கெட் கீப்பருக்கு. பவுலரோட நல்ல கம்பேக் இந்த ஓவரில். இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது அடுத்த பால் ஸ்லோ ஷாட் பால். பட் ஆனா சைடுல ஆள் இல்ல, ரொம்ப வேகமா ஓடுறாங்க. மொத்தம் அதை விட தாண்டி பவுண்டரி வேகமா ஓடிடுச்சு. ஓகே, கொஞ்சம் ஷாட்டுக்கு சரியா கனெக்ட் ஆகல. பொறுமை சாமி பொறுமை அப்படின்ற மாதிரி இருக்கு பவுலரோட மைண்ட் செட்டு. ஓகே, 2 6 ஒரு விக்கெட், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள். ஓ இறங்கி ஆஃப் சைடுலங்க கேட்ச். ஆகா, சவாட்டே மண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல அட்டெம்ப்ட். பட் ஆனா அது மொத்தத்துக்கு வந்து பாழா போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. சீரியஸ்லி மண்ணா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு மனுஷன் டைவ் அடிச்சாரு. ரன் அவுட் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தா. பட் ஆனா அதுமே வந்து கீப்பர் கொஞ்சம் தவறு விட்டுட்டாங்க. ஸோ ரன் அவுட் மிஸ். ஷாட் டவுன் தி டிராக், இறங்கி வெளியே கன்ஃபார்ம். அதேதான், இந்த ஒரு சூப்பரா முடிச்சிருக்காங்கப்பா. ஓகே, ஓவர் முடிவுல இருங்க ஐயா, ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் இருங்க, கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பொறுமை. சூப்பர் டூப்பரான ஸ்கோரை வந்து குவிச்சிருக்காங்க. 64 அப்படின்ற ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஸ்கோரை குவிச்சிருக்காங்க. நல்ல பேட்டிங். ஆக்சுவலா கடைசி 2 ஓவர் வந்து இவங்களுக்கு 2 நல்லா கிடைச்சிருக்குது. மாத்தி பவுண்டரி மழையா பொழிஞ்சு விட்டாங்க. ஆக மொத்தத்துக்கு மழை வரலனாலும் பரவாயில்ல, இவங்களை பவுண்டரி மழை நல்லா வந்துகிட்டு இருக்குது. டார்கெட்மே வந்து கொஞ்சம் பெரிய டார்கெட் தான் பேட்டிங் டீமை பொறுத்த வரைக்கும். அடுத்த அப்கமிங் வரப்போற கிளாடி
சொல்லுங்க அம்பையர். வைபுக்கு பஞ்சமா இருக்குதான், கொஞ்சம் வைப் ஏத்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்க நம்ம புள்ளிங்கெல்லாம் வந்து காத்துட்டு இருக்காங்க ஆடுறதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ. உனக்கு தான் கை கட்டுறாங்க பரத். நேத்து அவங்க வரல, உடல்நிலை சரியில்லாதனால இன்னைக்கு வந்திருக்காங்க. ஒரு சக்சஸ்ஃபுல்லா பீச் கிரிக்கெட் சீசன் 2 போயிட்டு இருக்கு. கடந்த முறை விளையாடிய அணிகளை தவிர்த்து 80-90 அணிகள் கூடுதலாக விளையாடுகின்றார்கள். ஓகே, அம்பையர் அங்க இருந்து ரெடியான்னு கேக்குறாரு. ஸ்கோரர் எல்லாருமே ரெடியா? ஓகே, பவுலிங் டீம்ல இருந்து ஒருத்தர் யாராவது வந்து இங்க பக்கத்துல உட்காந்தீங்கன்னா ஸ்கோர் போறது கொஞ்சம் கரெக்டா இருக்கும். சோ இன்னைக்கு டேல விளையாடுற மார்னிங் செஷன்ல விளையாடுற டீமுக்கு எல்லாமே ஒரு லக்கி தான். கிளைமேட் சூப்பரா இருக்கு. போக போக தான் தெரியும் என்னாக போகுதுன்னு. போக அம்பேர்ஸ் தான் கஷ்டமா இருக்கும். ஒரு அணியா விளையாடிட்டு போயிடுறாங்க. அவங்க மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்காங்க அந்த அம்பேர்ஸ்லாம். சோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அம்பேர்ஸ். நீங்க நிழல்ல தானே ஆடுறீங்க. ஓ ஓ ஓ, இந்த மாதிரி ஸ்டார்ட் வந்து எதிர்பார்க்கல. முதல் பால் 6. இதெல்லாம் ரீப்ளே. முதல் பால் பண்ணி அடிச்சா சரி ஓகே, அடுத்த பால் நான் ஏன் வித்தியா காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு பால் நல்ல சொருன்னு இருக்கிறாரு. கண்டிப்பா அம்பையர்ஸ்க்கு நம்ம நன்றி கூறியே ஆகணும். நன்றிங்க ஐயா. 2 ஃபாரின் அம்பையர்ஸ் கூப்பிட்டுருக்கோம் நம்ம. நியூசிலாந்துல ஒருத்தர், வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து ஒருத்தர். கையிலே சூப்பர் டெலிவரிங்க. அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. டைம் டிலே ரொம்ப ஆயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதனால வாங்க, டிலே பண்ணாதீங்க. வாங்க, ஒரு நாளைக்கு 11 மேட்ச் நாங்க நடத்தி முடிக்கணும். சோ கொஞ்சம் ஆக்டிவா குயிக்கா இருங்க, டைமிங் கொடுக்காதீங்க ப்ளீஸ். விக்கெட் விழுந்த உடனே பேட்ஸ்மேன் உள்ள போக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா மண்ல நடக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சோ உடனே நடந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்படியே ரன்னிங்ல போனீங்கன்னா இன்னும் சூப்பர். டிஜே வைங்க. ஓகே, அவ்வளோதான். சும்மா இருந்தவங்கள வைபேத்தி விட்டாப்ல, அதோட விக்கெட் விழுந்துருச்சு. புதிய பேட்டர். அடிச்சாருங்க தூக்கி 6. சரியான ஷாட் ஐயா. ஓகே, மாத்தி
எச்சி 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 ஆனா முதல் பால் ஒரு 6, அடுத்து விக்கெட் விழுந்துச்சு, அதுக்கு அடுத்து ஒரு 6. இந்த பால் விக்கெட் விழுந்து நான் எதிர்பார்த்தேன். சரி கொஞ்சம் அல்பாசை தான் இருந்தாலும் கொஞ்சம் விக்கெட் விழுந்தா நல்லா இருக்குமா, மேட்ச் இன்னும் டஃபா போயிருந்துருக்குல்ல. பேட்டிங் டீம் அங்கேருந்து நினைப்பாங்கன்னு தோணுது, ஏன்டா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா அப்படின்னு. மன்னிச்சிருங்க. நானும் அதே தான் நினைக்கிறேன். கொஞ்சம் மிஸ்ஸிங்க இந்த பால். நல்ல பந்து. அந்த நத்துடன் முதல் ஓவர் முடிவுக்கு வருது. டிகே கிளாடியேட்டர்ஸ் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ் 13 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழப்பிருக்கு. அண்ட் என்னோட ஃபேவரட் சாங் தான் இப்ப போயிட்டு இருக்கு. போடுங்க டிஜே, அதே பாட்டு தான். 13 ரன்னா ஒரு ஓவருக்கு ஆகும் மொத்தத்துக்கு. ஓ இந்த பாட்டு இல்லையா? ஓ யாரு? ஓகே ஓகே ஓகே, ஒரு அருமையான பாட்டு, நல்ல ஒரு வைபு. நீங்க கேட்ட ஃபேவரட் சாங் இருந்துச்சுல? வெளிய 4 பேர் உள்ள வாடா, இன்னர் சர்க்கிள் வரணும், நோ பால்ரா. நல்ல பாலுங்க. ஷாட் அடிக்க வந்தாரு, பட் வெளியே போட அப்படின்னு நினைச்சாரு, பட் காலில் பட்டுருச்சு. ஓகே, ஸோ இரண்டாவது ஓவர் போட வந்திருக்காரு பரணி. டிகே கிளாடியேட்டர்ஸ் 13 ரன் எடுத்திருக்காங்க முதல் ஓவரில். ரொம்ப தள்ளி போடப்பட்ட வந்து வைடு. இந்த ஓவரில் ஏதோ பெருசா நடக்க போதா? ஐயோ கொஞ்சம் கீப்பர் மட்டும் அப்பீல் கேட்கிறாருப்பா சும்மா. எஸ், மேல பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளோட அம்பையர் தீபன். அவர் ஒரு டான்சர், மறக்க வேண்டாம். சுத்தி 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 30 யார்ட் சர்க்கிளை விட்டு தாண்டவில்லை. ஆனா இன்னைக்கு தீபனோட டான்ஸ் நம்ம பாப்போமா? நேத்து பாப்போம் எதிர்பார்த்தோம், டயர்ட் ஆயிட்டார் நேத்து அம்பையரிங் பார்த்து வெயில்ல. இன்னைக்கு வெயில் கிடையாது, ஃபுல் எனர்ஜியா இருக்காரு. அவர் மறக்கிறாரோ இல்லையோ, நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே. ஃபுல் டாஸை மிஸ் பண்ணிருக்காரு. இல்ல, வைட் வெளியே போயிருக்கு. எஸ், வைட் கொடுத்திருக்காரு. டான்சர் தீபன் அப்படின்னு தான் செல்ல பேர் அவருக்கு. ஃபுல் டாஸ் அடிச்சிட்டாரா? ஷாட் 6 போடே பாட்ட. ஓகே 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 ஓகே, மறுபடியும் ஒரு புட்டாஸ், இன்னொரு 6 வாங்கிக்கங்க. சிக்ஸா, ஹாட்ரிக் 6 நம்ம இங்க பாத்துறோம். அண்ணா சங்கம் அண்ணா ஏதேனும் உண்டா? ஓகே, ஹாட்ரிக் 6 இங்க பார்த்தாச்சு, என் ஆசை நிறைவேறிடுச்சு. ஸோ 2 ஓவர்கள் முடிந்துள்ள நிலையில் டிகே கிளாடியேட்டர்ஸ் 34 ஓட்டங்கள் எடுத்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு இருக்காங்க. கரண்ட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 17க்கு எடுத்துட்டு போயிருக்காங்க 12ல இருந்து. நல்ல விஷயம். சங்கோண்ணா ஹேட்ரிக் 6 அடிச்சதுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிளாடியேட்டர் சார்பாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதேனும் உண்டா? அண்ணன் வந்துடுவார், கொஞ்ச நேரத்தில் ஆன்லைனில் வருவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ஓ ஷாட்ரா போய் பவுண்டரி அதேதான் சீரி பாயிண்ட் வெளிய பறக்குது ஆபத்த கிளாடியேட்டர்ஸ் ஃபயரா இருக்காங்க இந்த இதுக்கு முந்தின ஓவர் சரி இந்த ஓவர் ஆரம்பிக்கும்போதும் சரி அவங்க ஆரம்பிச்சதே ஃபயரா தான் ஆரம்பிச்சாங்க அது நம்ம உண்மைதான் பால் ஏத்தி போறா சரி மாத்தி பவுண்டரி தாங்க அடிச்சிட்டு இருக்காங்க அவங்க மைண்ட் செட் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்குது முன்னாடி எது முடிவு பண்ணிட்டீங்களா அடடடடடா இந்த பால் கொஞ்சம் மிஸ் கையில இருந்து வழுக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா பால் ஏத்தி போறா yes. சரி ஸ்மால் லைன்ல வருது அதான் ஏத்தி அவரும் போறா prove ஆப்ல பண்றாரு. மண் எடுத்து தேய்க்கிறாரு. ஏத்தி போடு. மேபி கொஞ்சம் ஈரமா இருக்கலாம். அதனால வழுக்கி இருக்கு. இந்த பால் கண்டிப்பா ரெடியா தான் இருப்பாரு. ஆப்ல ஏத்தி போறா ஓ சூப்பர் பாலே பட்டனா கொஞ்சம் மிஸ் ஆயிட்டான் லெக்ன்றாங்க கீப்பர் ரொம்ப உஷாரா இருக்காருப்பா ஆக்சுவலா இன்னொன்னு காலைல இருந்து கீப்பர் 2 மேட்ச்ல சரி 4 இன்னிங்ஸ் பார்த்துட்டோம் கீப்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க பால் டேய் பால் ஓ அங்க பாரு வெளிய வரடா நல்லா மாத்தி கீப்பர் பேசிக்கினே இருக்காரு பவுலர் கிட்ட ஆக்சுவலா ரொம்ப வேகமா போடுறாரு. நம்ம சைடுல இருந்து பார்க்கும்போது இன்னும் ஈஸியா தெரியும். சாத்விக் அப்படிங்கிறவரு நல்ல வேகம் கரெக்டான இடத்துலயும் போடுறாரு. ஆப்ல அடிக்கல பேர் அடடடடா அடிக்கல பாரு அப்படின்னு கீப்பர் சொன்ன உடனே அடிச்சிட்ட பாரு அப்படின்னு பேட்மேன் சொல்லிருக்காரு. 6 ஓகே ஆஃப்லவான்னு சொன்னது வந்து இப்போ ஆப் வச்சு விட்டாரு 6 இந்த ஓவர்ல இல்ல அடுத்த பால் வந்துருச்சு. ஓகே அடுத்த பால் வந்துச்சு அரவுண்ட்ல இருந்து வராரு. இந்த முறை கீப்பர் மிஸ் பண்ணாரு. ஃபீல்டர் எடுத்து அடிக்கணும். ரெண்டாவது ரன் வேணாண்டாங்கப்பா ஒரு ரன்னே போதும் எதுக்கு வைடு +1 கனெக்ட் பண்ணிக்கங்க டோர் கொஞ்சம் லென்த்தா போயினே இருக்குது இன்னொரு பவுண்டரி வருமா ஹட்ச் வாய்ப்பில்லை ஓகே நல்ல ஸ்டாப் சிங்கிள் மட்டும் பொறுமை ஓகே அதோட 3வது ஓவர் முடிவுக்கு வருது. டிகே கிளாடியேட்டர்ஸ் 47 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரே விக்கெட் இழப்பு இருக்கு. கரண்ட் ரன் ரேட் 15. சூப்பரா போயிட்டு இருக்காங்க. இப்போ ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்களா இன்னும் 2 ஓவர் இருக்கு. பொறுத்து இருந்து பாப்போமா எஸ் ஓகே டிஜே பாட்டு தேர்றாருங்க வெயிட் பண்ணுங்க உன் வேகம் எங்களுக்கு சோகம் அப்படியா? ஓ சரி ஓகே. சாப்பிட்டு வராரா சேர்கல்ஸ் நீங்களும் சாப்பிடுங்க. உணவு இடைவேளை சிறிது நேரத்துக்கு பின்பு தொடரலாம். ஆமா நீங்களும் சாப்பிட்டுருங்க தாராளமாக பாருங்க உங்க மேல எவ்வளவு அக்கறையா இருக்காருன்னு. எஸ் மிஸ்டர் சங்கு தான் சொல்ல மாட்டார். கூட வந்து டான்ஸ்லாம் ஆடுவாரு. எதுவும் கேட்க மாட்டாரு சொல்ல மாட்டார். அண்ணன் பாட்டுக்கு சும்மா இருந்தாரு. பால் அண்ணன் சும்மா இல்லப்பா நீ இப்பதானே வந்திருக்க. அண்ணனோட ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். டே 1ல பார்த்துட்டேன். நீ டே 1 தான் பார்த்த. நான் 2 3 4 5 வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். அதனால அண்ணன் வருவாரு. அண்ட் இப்போ வைபா 4th ஓவர் ஆரம்பிக்க போகுது. அண்ட் இந்த ஓவரை போட போகிறது யாரு அப்படின்னு நான் சொல்றேன். ஸ்கோர் அப்டேட் ஆன உடனேவே 47 ரன் எடுத்திருக்காங்க. ஒரு விக்கெட் எடுத்திருக்கு. இல்ல இருப்பா சாப்பிட போயிருக்காங்க. இருப்பா நீ வேற நீ சாப்பிடுப்பா சாப்பிட்டு வாப்பா ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கோப்பா. அதுக்குள்ள 4வது ஓவர் போட்டு முடிச்சிருவாங்க. எஸ் 4வது ஓவர் தான் இப்போ போட போறாங்க. 47 அடிச்சுட்டாங்க 3 ஓவர்ல. ஸ்லோ பால் பரவாயில்ல நைஸ் ஐடியா. யார் மேல சைடு வந்து தட்டி விட்டுருக்காங்க. 2 ரன் ஓடுறாங்க. இல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்கப்பா. நைஸ் ஐடியாண்ணா ஸ்லோ பால் வேற எங்கிட்ட அடிக்காம டீசெண்டா கேப்ல ஆள் அடிச்சிருக்காங்கப்பா நல்லா இருக்கு. அது நைஸ் ஐடியா. ஆனா உன்னை என் பக்கத்துல உட்கார வச்சது பேட் ஐடியா நினைக்கிறேன். காதுக்குள்ள கொய்யின்னு கத்துற. கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிக்கப்பா. நார்மலாவே என் குரல் அப்படித்தான். இதுவும் ஒரு ஸ்லோ பால். கண்ட்ரில ஆளே கேட்ச் சூப்பர் கேட்ச் பா பரவாயில்லப்பா நைஸ் கேட்ச். ஆக மொத்தத்துக்கு விக்கெட் ரொம்ப நேரம் கழிச்சு இந்த பார்ட்னர்ஷிப் ஒன்று விழுந்திருக்குது. நல்ல பார்ட்னர்ஷிப் ப்ரோக் ஆயிடுச்சு. ஏன்னா 2 பேரும் மாற்றி வெறும் 6 பவுண்டரி தான் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப முக்கியமான பார்ட்னர்ஷிப் இது. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 16 பந்துல 42 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மட்டுமே ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப்பாக இருந்திருக்கு டிகே கிளாடியேட்டர்ஸ்க்கு. அடுத்த பேட்ஸ்மேன் சீக்கிரம் போங்க. எங்க இருக்கீங்க? போயிட்டார் டென்ஷன். ஓகே சூப்பர். ஒரு சின்ன ஐடியா அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. மச்சான் இந்த மாதிரி இப்படி போட்டா அப்படி அடிக்கணும் அப்படி போட்டா அப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பார்ட்னர்ஷிப் ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப்பாக இருந்திருக்கு. இதை இவர் போயிட்டு கண்டினியூ பண்ணுவாரா இன்னொருத்தர் கூட அப்படின்னு தான் பார்த்தே ஆகணும். தமிழ் உள்ள ஆல்ரெடி ஆடிட்டு இருக்காரு. கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது தினகரன். இப்போ தினகரன் will be on strike. bowler பெஞ்சமின்
அடடா, பென்னு பேர் வச்சாலே இந்த கட்டஸ்க்கு பேர் போனவங்களா இருக்காங்க. ஸோ முதல் டாட் பால் தினகரனுக்கு, பிரச்சனையே இல்லை. நல்ல ஸ்கோர் போட்டிருக்காங்க ஸ்கோர் போர்டில். 4வது ஓவர் தான் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 50 ரன் கிட்ட அடிச்சிருக்காங்க. அடடா, நீங்க சொல்லி முடிச்சவனே அடுத்த ஒரு நோ பால். ஓ மை காட், இது தேவையில்லாதது. ஸ்லோ பால் ட்ரை பண்ணிருக்காரு போல. அடடா, டிஜேக்கு இப்ப கொஞ்சம் தெம்பு வந்திருக்கு. இன்னோவேஷன் வேற ஒண்ணும் இல்லை. ஃப்ரீ எங்க போக போகுது? எங்கேயும் போல கீப்பர் கிட்ட தான் போயிருக்கு. நைஸ் சேஞ்ச் ஆஃப் பேஸ், நைஸ் பால். பேட்டர் வந்து மனம் தளர்ந்து விட்டார். அடைச்சா எப்படா மிஸ் பண்ணேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டார் போல. ஐயோ, டெக்னிக்கல் பால் ஒர்க்கிங். மாத்தி மாத்தி சேஞ்ச் ஆஃப் பேஸ போட்டு பேட்டரை கன்ஃபியூஸ் பண்ணி ஆமத்த மறுபடியும் வந்து கட்டரை போட்டு உள்ள யாக்க போட்டு போல்ட் எடுத்துட்டாரு. சோ மெயின் பார்ட்னர்ஷிப் ப்ரோக் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு விக்கெட், 3வது விக்கெட் விழுந்திருக்கீங்க. ஸோ தினகரன் வந்தாரு, ரிட்டர்ன் போயிட்டாரு. பேட்ஸ்மேன் மிக்க நன்றி உடனே வந்ததற்காக. 4வது ஓவரில் ஃபைனல் பால் நீங்க பார்க்க போறீங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 49 மட்டுமே. நல்லா போயிட்டு இருந்தது. 2 விக்கெட் இந்த ஓவரில், ஒரு ரன் ஒரு வைட். ஸோ 2 ரன் போட்டிருக்காரு, 2 விக்கெட்டு. நல்ல ஷார்ட் பால், டிஸ்டன்ஸ் இல்ல, நோ மேன்ஸ் லேண்டா. சூப்பர் த்ரோ ப்ரோ. ஆக்சுவலி என்ன மாதிரி த்ரோ அது? சூப்பர் த்ரோ. இங்க ஃபீல்ட் புடிக்கிறது ஒருத்தரா இருந்தா த்ரோ பண்றது வேற ஒருத்தர். சூப்பர் த்ரோ, புல்லட் த்ரோ தான் சொல்லணும். ஒரே ஓவர்ல 3 விக்கெட் அப்படின்றது சூப்பரான ஒரு விஷயம். பவுலிங் டீமுக்கு செம்மையான ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க. மாமா ஆமான்றீங்க, அங்க ஆள்லம்மா ஆடுறது. எவ்வளவு அடிக்கணும்? 6 பாலுக்கு 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டிகே கிளாடியேட்டர்ஸ் 50 ரன் எட்டி பிடிச்சிருக்காங்க. 4 விக்கெட். கடைசி ஓவர் 6 பால்ல 15 ரன் அடிக்கணும். 6 விக்கெட் கையில இருக்கு. அண்ட் இப்போ என்ன அப்படின்னா, செட்டில்டு பேட்ஸ்மேன் தமிழ் ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. அண்ட் செட்டில்டு பேட்ஸ்மேனை எடுத்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் பவுலிங் டீமுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் வின் பண்றதுக்கு. அண்ட் இந்த செட்டில்டு பேட்ஸ்மேன் தான் ஒரு கீயா இருப்பாரு இந்த சேஸ்ல. ஏன்னா 6 பந்துல 20 ரன் அடிச்சிருக்காரு. போலர் நேம் கேளுங்க விமல். போலர் நேம் சொல்லுங்க விமல். நீங்க தான் விமல், அம்பையர் விமல். ஓ விமல் சர்மா, சாரிப்பா விமல் சர்மா. போலர் நேம் கேட்டு சொல்லுமா. ஓகே, குசு குசுன்னு வாக்கி டாக்கில பேசுறாரு. வந்துச்சாமா பேரு? வந்துச்சாம். தீபக் போடுறாரு. முக்கியமான ஓவர், ஃபைனல் ஓவர். 6 பால் 15 ரன் எடுத்தா வெற்றி. தமிழ் ஆன் ஸ்ட்ரைக். சூப்பர் ஷாட்டுங்க. கண்டிப்பா 6 தான், பார்த்த உடனே சொல்லிடுறேன். 6 எஸ் 15 ரன் அடிக்கணும் அப்படின்ற கோட்டாவை 6 கழிச்சிங்கன்னா 9 ரன் அடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. நல்ல ஸ்டார்ட். செட்டில்டு பேட்டர் என்ன பண்ணணுமோ அதை தரமா பண்ணிட்டு இருக்காரு. முதல் பால் 6. எஸ், நான் சொன்ன மாதிரி செட்டில் பேட்ஸ்மேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட விக்கெட். பால் கொடுப்பா, பால் எடுத்து பாக்கெட்ல போட்டு வந்துட்டா. அரவிந்த் யாரு பால் எடுத்து வந்தா? அரவிந்த் தானே? ஆள் எடுத்து போடுங்க. பின்னாடி பாருடா. ஒண்ணு இல்ல ப்ரோ, மறந்துட்டாப்ல, வேற ஒண்ணும் இல்ல. வெளியே போயிடுச்சு, நினைச்சு எடுத்துட்டு வந்தேன். ஏத்தி பாருடா. எஸ், இழுத்து போடுறான்றாரு. 5 பால்ல 9 ரன் அடிக்கணும். தமிழ் ஆன் ஸ்ட்ரைக். ஓகே, இன்னொரு 6 கணக்குல எழுதுங்க. 6 அதே தாங்க, இன்னொரு 6. ஆக மொத்தம் இங்க வந்து முடிச்சு விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேக் டு பேக் 6. இன்னொரு ஹேட்ரிக் அடிப்பாரா? இவர் தான் அடிச்சாரு. சோ 2 பந்துல 12 பால் அடிச்சிட்டாரு. 6 பந்துல 15 அடிக்கணும்னு இருந்தது. இப்போ ஈக்குவேஷன் ஆல்மோஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபேவர்ல தான். 4 பால்ல 3 ரன். முடிச்சு விட்டாரா? அதேதான். ஏங்க 2 ஹேட்ரிக் 6 இவர் மட்டுமே அடிச்சிருக்காரு. என்ன மாதிரி பேட்டிங் அது? 3 டைமாப்பா. மிகவும் அற்புதமாக விளையாடி வெற்றி பெற்ற ஜிகே கிளாடியேட்டர்ஸ். அண்ணா 2 ஹேட்ரிக் 6 அண்ணா, நோட் பண்ணுங்க அண்ணா. எக்ஸல் தரமான பேட்டிங்கயா. டிகே கிளாடியேட்டர்ஸ் தேவநேரி குப்பம்.